ஆண்டவர் ரட்சகருமா இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளின் காலவெளியிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூர்ந்து நம்மை நடத்தி நம்மை பாதுகாத்து வந்தபடினாலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 11 மாதங்களே பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் பாடுகளுக்குள்ளே வந்தோம், அநேக கஷ்டங்கள் வேதனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தது உண்டு. சில தேவைகளுக்காக நாம் ஏங்கி நின்றோம், பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது உண்டு. பிரியமானவர்களே, ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்தார், நம்மை நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களே 40 ஆண்டுகளாக நடத்தின ஆண்டவர் நம்மையும் 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த ஆண்டவர் நம்மை போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்த ஆண்டவர் நம்முடைய தாகத்தை தீர்த்தார். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களோடு மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்த ஆண்டவர் கழிந்த 11 மாதங்கள் நம்மோடு கூட மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நாம் போக்கிலும் வரத்திலும் தம்முடைய தூதரில் கட்டளையிட்டு நம்முடைய பாதம் கல்லு இடராதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் பிரவேசிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நம்ம தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி காலவில் பிரியமான 12வது மாதத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நம்ம தந்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த மாதத்தை ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. இந்த நாள் இந்த தியானத்துக்காக 2 வசனத்தை உங்களுக்கு மகன் வைக்க ஆசுகின்றேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25, 26 ஆகிய 2 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் தெளிவான ஒரு காரியத்தை சொல்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு வார்த்தை மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் பேசும்போது அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன், கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. 4 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் பேசுகிற ஒரு காரியத்தை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியும். இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இது ஒரு டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே அனைவருடைய உள்ளத்திலே கலக்கங்களும் ஏக்கங்களும் தேவைகளும் இந்த மாதத்திலே உண்டு. அல்லேலூயா. என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு எண்ணமும் நமக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது ஒரு பண்டிகையின் மாதம். ஒரு கிறிஸ்து பிறப்பு இருக்கிறது, ஒரு புதிய ஆண்டு இருக்கிறது. இது பண்டிகையின் மாதமாக இந்த மாதம் நமக்கு இருக்கிறது. அநேக தேவைகள் உண்டு. பிரியமானவர்களே, நம்ம வீட்டை ஒழுங்கு செய்வோம், அதற்கான பண தேவைகள் எல்லாம் உண்டு. பிள்ளைகளுக்கு நமக்கு நல்ல ஆடைகளை எடுக்கிற ஒரு மாதம். எனவே அதனுடைய தேவைகள் நமக்கு உண்டு. மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் நாம் செலவழிக்க வேண்டிய பணங்கள் அதிகமாக நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அதோடு கூட பிரியமானவர்களே, நமக்கு நல்ல சுகம் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால் குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் நல்ல ஆரோக்கியம் நமக்கு இருந்தால் மாத்திரமே இந்த குளிர்காலத்தில் நம்முடைய சரீரம் இந்த குளிரை தாங்கக்கூடிய ஒரு சக்தி அது பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, இந்த மாதத்தில் எதை குறித்து இங்கு கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்கள் அப்பத்தை உங்கள் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவையோடு இருக்கும் உங்கள் தேவையை சந்திக்க கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் போது அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து நீங்களாலும் அறிந்து கொள்ள முடியும். ஆகாப் ராஜாவுடைய நாட்களில் கர்த்தர் எலியாவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் இங்கே பிரியமானவில்லை. இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் ஏற்படுத்துகிற அந்த நாட்களில் நடக்கிற ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? எலியா ஆகாப் ராஜாவிடத்தில் சொல்லுகிறான், தேசத்திலே மழை இருக்காது என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை அவன் உரைக்கிறான். அவன் உரைத்தவுடனே ஆண்டவர் எலியாவோடு பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ கேரித் ஆற்றங்கரையில போய் ஒளித்து கொண்டிருந்து கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அதே போல அவன் கேரித் ஆற்றங்கரையில அவன் ஒளித்து கொண்டிருந்தான்.
தேசத்திலே அவன் சொன்ன பிரகாரமாக பஞ்சம் உண்டாயிட்டு, மழை இல்லை, தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டாயிட்டு, மக்கள் ஆகாரத்துக்காக அங்குமிங்குமாக அலைந்து திரிகிற ஒரு காலம். அநேகர் ஆகார குறைவினாலே மடிந்து போனார்கள். அந்த தேசம் மிகுந்த ஒரு பஞ்சம், ஒரு பெரிய தேவையோடு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எலியாவை முதலாவது ஒரு காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. காகம் அவனுக்கு ஆகாரம் கொடுத்தது, ஆற்றின் தண்ணீரை கொடுத்து அவன் பிழைக்கிறவனாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு எந்த ஒரு குறையும் வைக்கவில்லை. அல்லேலூயா. அவனை போஷித்தார். தேசமே பஞ்சத்தில் இருந்தது, ஆனால் எலியாவுக்கு ஆகார குறைவே இல்லை. கர்த்தர் காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தான். எவ்வளவு மகிமையான தேவன் தெரியுமா நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, அவ்வளவு மகிமையான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. சாதாரண உணவு இல்லை. எலியாவுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டது சாதாரண உணவு இல்லை. அந்த காகம் ஒவ்வொரு நாளும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. ஒரு விலை உயர்ந்த ஒரு நல்ல ஒரு பதார்த்தம், நல்ல ஒரு ஆகாரம் அவனுக்கு கிடைத்தது. அதோடு விட்டுவிடவில்லை. பிரியமானவன், அந்த ஆற்றின் தண்ணீரை அவன் பருகிறவனாக இருந்தான். அப்பத்தின் தண்ணீரை கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான். ஆனால் நன்றாக பாருங்கள், அந்த வேத வசனத்தை நீங்கள் தியானித்து கீழே வரும்போது ஆற்றினுடைய தண்ணீர் வற்றி போயிற்று. ஆனால் ஆகார குறைவனுக்கு இல்லை. ஆனா தண்ணீர் இல்லை. ஆகாரம் மட்டும் இருந்தால் போதாது, நமக்கு தண்ணீரும் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே ஆகாரத்துடைய தேவை அவனுக்கு குறைபடவில்லை. அது இருந்தாலும் உயர்ந்த ஒரு ஆகாரம், அப்பமும் இறைச்சியும் அவனுக்கு கிடைத்தது. தேசமே பஞ்சத்தில் இருக்கிறது. மக்கள் தேவையோடு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் எலியாவை போஷித்த காரியம் அதுதான். ஆனா இப்ப ஆற்றினுடைய தண்ணீர் வற்றி போயிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் கர்த்தர். பிரியமானவர்களே, 9வது வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் என்று கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஏன்னா தண்ணீர் இல்லை, இனி அவனுக்கு தண்ணீர் தேவை. அல்லேலூயா. அப்பமும் இறைச்சியும் காகம் கொண்டு வந்து தந்துவிடும். இப்ப தண்ணீர் குறைவு. ஆண்டவர் சாரிபாத்துக்கு அங்கே அனுப்புகிறான். அந்த சாரிபாத் விதவி மூலமாக எலியா போஷிக்கப்பட்டான். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது 15வது வசனம் சொல்லுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் என்ன செய்தார்கள்? சாப்பிட்டார்கள். எந்த நாள் வெள்ளம் தெரியுமா? தேசத்திலே மழை பெய்கிற நாள் மட்டும். 16வது வசனம் சொல்ல, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவிழந்து போகவில்லை, கலசத்துல எண்ணெய். ஏன்னா எலியா என்ன சொன்னா 14வது வசனத்துல, கர்த்தர் தேசத்தையுமே மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவிழந்து போவதும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். அல்லேலூயா. பஞ்ச காலத்துல கர்த்தர் எலியாவை போஷிக்கிறார். அதே ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்கள் தேவையோடு இருக்கும்போது அந்த தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் பிரியமானவர்களே, உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பலவீனங்கள் வராதபடிக்கு, உங்க எப்படியும் பலவீனம் வந்தால் அந்த பலவீனத்தை உங்களிருந்து கர்த்தர் விலக்கி போடுவார். அல்லேலூயா. அந்த பலவீனங்கள் உங்கள் ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல சந்ததிகளை தந்து அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த மாத்திரமல்ல, உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துவார். ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தருவார். கலங்காதிருங்கள். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எலியாவை போஷித்த ஆண்டவர் நம்மை போஷிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எலியாவை நடத்தின ஆண்டவர் நம்மை நடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எலியாவை பாதுகாத்த தேவன் நம்மையும் பாதுகாக்க கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் பிரியமானவர்களே, நம்மை நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பலவீனங்கள் நம்மை விட்டு கர்த்தர் மாற்றி போடுவார். நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். இந்த மாதத்தில் எதிர்மாறாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறீங்க. கேரி தாற்றங்களில் தண்ணீர் வற்றி போன போதிலும் கர்த்தர் எதிர்பாராம சாரிபத்தில் ஒரு விதவையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார், எலியாவை போஷிக்கும்படியாக. அல்லேலூயா. அதே போல நம்முடைய தேவையை சந்திக்க கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம், எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்த போல நம்மையும் கர்த்தர் நமக்கும் தந்து நம்மை நடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய கர்ப்பம் விழுந்து போவதில்லை, சந்ததியை கர்த்தர் தருவார். எதிர்பார்த்திருக்கிற மேன்மையை கர்த்தர் தந்து வழிநடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவதாக உபாகம் 6வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவரது நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அல்லேலூயா. முதலாவது வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே நீங்கள் ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஏனோ தானோ என்று சொல்லி வாழக்கூடாது. நம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பனாக, நமக்கு நல்ல ஒரு தாயாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை போஷிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்த, நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய பலவீனங்களை மாற்றி போட, நம்முடைய சந்ததியை பெருக பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பயம் இருக்க வேண்டும். அனைவருடைய வாழ்க்கையில் அந்த பயம் இருப்பதில்லை. கொஞ்சம் வசதி வந்து விட்டாலே போது ஆண்டவரை மறந்து விடுகிறோம். பயம் இருப்பதில்லை. பணம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நமக்கு மறைக்கிறது. வீட்டில் உள்ள செல்வங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நம்ம விட்டு அகற்றி போடுகிறது. வீட்டிலே பிரியமானவர்களே, நம்முடைய பெற்றோர்களுடைய அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு அந்த பயத்தை கொண்டு வருவதில்லை. எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய துதி, கன, மகிமை ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலை வெள்ளை தேவ சமத்தில் ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்கள் ஆண்டவரே, உன் அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கள் ஆண்டவரே, வியாதி விட்டு விலக்குவேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே, என் கர்ப்ப பிறப்பை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, குழந்தை இல்லாத என்று சந்ததிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உன் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்கள் ஆண்டவரே, இந்த நாளில் நடத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஆண்டுடைய சம்மதிகளை காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலையில் உங்களுக்கு கனம், துதி, கனம், மகிமை ஆண்டவருக்கு மாத்திரமே இருக்க வேண்டும். புரிந்து காலை வெள்ளை நான் பார்த்துருக்கேன். அநேகருடைய வாழ்க்கை தான் காலையில் லேட்டாக எழும்புவாங்க. எழும்பின உடனே ஆண்டவரோடு பேசுவதில்லை, மனிதரோடு பேச ஆரம்பித்து விடுவார்கள். மனிதரோடு உறவாட ஆரம்பித்து விடுவார்கள். காலில் எழும்பினவனே தன்னுடைய கடமைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் பிந்தி எழும்புகிறதுனால தேவ சமதை காத்திருக்க அவர்களுக்கு மனம் இல்லை, மனம் இருப்பதில்லை. ஆண்டவரோடு பேச அவர்களுக்கு மனம் இருப்பதில்லை. ஆனால் மனிதர்களோடு அவர்கள் பேச விரும்புவார்கள். அதிகாலையிலே கர்த்தரை தேட அவர்களுக்கு விருப்பம் இருப்பதில்லை. அதிகாலையில் அயர்ந்த நித்திரைக்குள்ள அவர்கள் இருப்பார்கள். பிந்தி எழும்பி தன்னுடைய கடமைகளுக்குள்ளே செல்வார்களே தவிர கர்த்தர் ஆராதிக்கிற மனம் அவர்களுக்கு இருப்பதில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயம் நமக்கு இல்லை. அதிகாலை குளிர்ச்சியான வெள்ளை கர்த்தரை தேடி வரும் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதிகாலையில் ஒவ்வொரு நாள் நீங்கள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். உங்களுடைய முதல் வார்த்தை ஆண்டவரோடு கூட நீங்கள் பேசுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். முதலாவதே நீங்கள் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற பிள்ளைகளாக, மனிதனோடு அல்ல ஆண்டவரோடு உறவாடுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அதிகாலை எழும்பி உங்களுடைய முதல் பேச்சு ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் என்ன? அதிகாலை எழும்பி நீங்கள் ஆண்டவர் சமயத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற
பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்பொழுது வேதத்தின் வழியா கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய அந்த முதல் மணி நேரம் எழும்பின உடனே அந்த முதல் நேரம் ஆண்டவருக்காக செலவழிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அத வேதம் சொல்லுது. வேதம் அதான் சொல்லுகிற மோசே அழகா கற்றுக் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கு நீ ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான். அதே போல நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நம்மையும் ஆசீர்வதித்தமை நடத்த கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்ம தருகிற ஆசீர்வாதம். முதல் மணி நேரம், முதல் நிமிடம், முதல் செகண்ட் அது கர்த்தருக்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட பேசின பிற்பாடு நீங்க மனிதரோடு பேசினால் போதும். அதிகாலையில் நம்ம யாரோடு பேசுகிறோம்? ஒன்றும் நம்ம மனைவி அல்லது நம்முடைய கணவன் அல்லது பிள்ளைகள், நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். அதிகாலையில் முதல் ஆண்டோடு பேசின பிற்பாடு மனிதனோடு பேசினால் போதும். அல்லேலூயா. அந்த நாள் ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாறும். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் நாளை அந்த நாளை உங்களுக்கு மாற்றித்தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக அவருடைய வழிகளில் நீங்க நடக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வழிகளை இங்க கை கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துல பிரியமானவர்களே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் தான். யோசுவா 22வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாய் இருங்கள் என்றான். அல்லேலூயா. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான். பிரியமானவர்களே, முதலாவது நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இரண்டாவது அவன் கற்றுக் கொடுக்கிறான், அவருடைய வழிகளில் எல்லாம் நீங்கள் நடக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டது? அது பரிசுத்தமான ஒரு பாதை. அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. ஆண்டுடைய பாதை பரிசுத்தமான ஒரு பாதை. அந்த பரிசுத்தமான பாதையில் நடக்க நீங்களாலும் பழகி கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், வாலிப பிள்ளைகள் பெரியவர்களை இன்னைக்கு செய்கிற ஒரு காரியம், காலைல வேதத்தை தூக்குறோமோ இல்லையோ, காலைல எதை தூக்கிறோம்? மொபைலை கையில் எடுத்துரும். எழும்பின உடனே என்ன செய்வோம்? வேதத்தை நம்ம கையில் எடுக்கிறோமோ இல்லையோ, மொபைலை கையில் எடுத்துரும். நைட்டு யாரெல்லாம் மெசேஜ் பண்ணலாம், தூங்கின பிற்பாடு என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன யாது. ஏன் தெரியுமா? மனிதர்கள் பேசுகிறதே காலையில் நம்ம கேட்க விரும்புகிறோம். கர்த்தர் பேச நம்ம கேட்க விரும்புவதில்லை. இரவு மனிதர்கள் எனக்கு என்ன மெசேஜ் போட்டு இருக்கிறார்கள், இரவு மற்றவர்கள் எனக்கு என்ன காரியத்தை எனக்கு போட்டிருக்கிறார்கள். முதல்ல எழும்புனோடனே மொபைல் தான் தொடங்கி மெசேஜ் அவ்வளோத்தையும் பார்க்குறோம். வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அது சாதாரண மெசேஜாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், முதல்ல அதை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வழிகள் இங்கே நடக்கிற பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. முதல்ல அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம். அதுதான் அவருடைய வழி பரிசுத்தமானது. அதிகாலையிலே பரிசுத்தமாய் நடக்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்தை நீங்களாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் ஒரு பரிசுத்தமான ஒரு நாளை நமக்கு மாற வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்குமானால் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் அந்த நாளிலே பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்ம தருகிற ஒரு காரியம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது அழகா சொல்லலாம். சங்கீதம் 18:30 அழகா சொல்லலாம், அவருடைய வழிகள் உத்தமமானது என்று சொல்ல, உண்மையான வழிகள். அந்த நாள் முழுதும் உண்மையாக இருந்து பாருங்கள். அல்லேலூயா.
அது மனுஷனை ஏமாற்றுகிற நாளாக இருக்க வேண்டாம், கர்த்தரை ஏமாற்றுகிற நாளாக இருக்க வேண்டாம். அல்லேலூயா. 2 காரியம் உண்மையானது, கர்த்தருடைய வழி உண்மையானது. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் அதுதான். ராஜாமத்தில் அவர் பிதாவுடைய சமத்தை அவர் காத்திருந்த அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. பகல் முழுவதும் பாருங்க, நம்மை போல அவர் பாடுள்ள மனிதனாக இருந்தார். நம்மை போல பகல் முழுவதும் அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறவராக இருந்தார். கிராமங்கள் தோறும் அவர் செல்லுகிறவராக இருந்தார். அவருடைய பயணம் நடைபயணமாக இருந்தது, கப்பல் பயணமாக இருந்தது. ஜனங்களோடு அவர் பேசுகிறவராக இருந்தார். ஜனங்களுடைய வியாதிகளை தன்னுடைய சரீரத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றினார். பிசாசுகளை துரத்துறவராக இருந்தார். ஊழியம் செய்தார், பகல் முழுவதும் ஊழியம் செய்தார். ஆனா இரவு வேளையில அவர் சோர்வாக இருந்தாலும் ராஜாமத்திலே பிதாவுடைய சமதத்தில் காத்திருக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. அதிகாலையிலே ஆண்டவர் தேவனோடு தன்னுடைய தகப்பனோடு பேசுகிறவராக இருந்தார். ஆண்டவராகிய இயேசு தன் தகப்பனோடு காலையில் பேசுகிறவராக இருந்தார். ராஜாமதே தன் தகப்பனோடு பேசுகிற பழக்கம் அவருக்கு இருந்தது. நாம் எப்படி இருக்கிறோம்? அதான் அவருடைய வழி, உண்மையான வழி. முதலாவது, தன்னை உண்டாக்கின தன்னை அனுப்பின பிதாவுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். இரண்டாவதாக, ஊழியத்தின் பாதையில மனிதனுடைய தேவையை சந்திப்பதில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய காரியங்களை உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். மோசே என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்ல. அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய வழிகளை நீங்க நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தருடைய வழி எப்படி என்று சொன்னால் 145வது சங்கீதம் 17 சொல்லுகிறது, அவருடைய வழி நீதி உள்ள வழி. அவருடைய வழி நீதி உள்ள வழி. நீதியின் பாதையிலே நீங்கள் நடக்கிற பிள்ளைகளாக மாறும். யோசுவா சொன்னா அவருடைய வழிகள் நடக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா அவருடைய வழிகளை, அவர் நடந்த பாதையில நாமும் செல்லும் போது நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக யோசுவா சொன்னா, அதே யோசுவா 22:5 அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருப்பது மாத்திரமல்ல, கர்த்தரை நேசிக்கிற அன்புகிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படியே நடக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. எனவேதான் மத்தேயு 4:4 ஆண்டவராகிய இயேசு கற்றுக் கொடுத்தார், மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். வேதத்தை வாசிக்க வேண்டும். அதிகாலையில் வேதத்தை நீங்கள் வாசிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். நாம் ஜெபிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அனைவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறேன். காலையில் ஜெபம் பண்ணுவோம், அதிகாலையில் ஆண்டவரோடு பேச வேண்டுமே, ஆனா வேதம் வாசிப்பதில்லை. அதான் முதல்ல சொன்னது போல மொபைலில் வரக்கூடிய எல்லா செய்தியும் வாசிப்போம். மனிதன் போடக்கூடிய செய்திகள், அவன் போடக்கூடிய காமெடி, அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வாசிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் வேதத்தை காலில் வாசிப்பதில்லை. ஆனால் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னார். மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படி நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கற்றுக் கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? அதை வாசிக்கும் போதுதான் அந்த வேதம் நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன், எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். ஆசீர்வாதத்தை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கும். என் வழிகளை அது பரிசுத்தம் உள்ளதாய் மாற்றும். கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய வேண்டிய வழிமுறைகளை எனக்கு கற்றுக் கொடுக்கும். எனவே வேதமே எனக்கு எல்லாம் வேதமாக இருக்கிறது. அது என் பாதைக்கு வெளிச்சமும் என் கால்களுக்கு தீபமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். கர்த்தர் நம்முடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ண வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை நம்மை விட்டு மாற்றி போட வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்தமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். முதலாவது, நீங்கள் கர்த்தர் ஒருவருக்கு பயந்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பிரியமான பிள்ளை, வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் தான், அவருடைய வழிகளை நடக்கிற பிள்ளைகளாக மாறணும்.
மூன்றாவதாக அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளாக மாறும்போது இந்த மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக நமக்கு இருக்கும். அல்லேலூயா. இந்த மாதத்தை கர்த்தர் நடத்துவார். கலங்காதிருங்கள். அவர் சொன்னார், கலங்காதே திகையாதே, நான் உன்னுடைய தேவன். அல்லேலூயா. நான் மோசையோடு இருந்த போல உன்னோடு கூட இருப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்மோடு இருப்பார். அந்த மாதமும் நம்மோடு இருப்பார். கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை போஷிக்கிற தேவன். நம்மை ஆராதிக்கிற தேவன் நம்மை நடத்துகிற தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நடத்துவார். அவர்கள் தேவையை சந்திப்பார். உங்களை பாதுகாப்பார். பலவீனங்களை கத்த விலக்கி உங்களை பாதுகாப்பார். போக்கில் வரத்தில் கத்த உங்களோடு கூட இருப்பார். நல்ல வேலைகளை தருவார். கையின் வருமானங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற இடத்துல கத்தர் உங்களோடு கூட நின்று உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. உங்கள் தேவையை சந்திப்பார். எனவே கலங்காதிருங்கள். கத்தர் உங்கள் இந்த மாதத்துல உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் கத்தர் ஆசீர்வதித்து உங்கள் வியாதி உங்களை விட்டு மாற்றி போட்டு உங்கள் சந்ததிகளுக்கு குழந்தை பாக்கியங்களை தந்து உங்கள் சந்ததியை பெருக பண்ணி, பிரியமானவர்களே, உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். எனவே ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை நம்பி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக, அவருடைய வழிகள் நடக்கிற பிள்ளைகளாக, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிற பிள்ளைகளாக உங்களை மாற்றிக்கொண்டு அவருடைய வழிகள் நடக்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதம் மாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக, நமக்கு தந்து நடத்தும்படியாக அவருடைய சம்பத்தை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் அவரையும் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். ஜெபம்.